ஆகாது அர்ஜுன் சார். நான் வேண்ட ராமர் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு. நீங்க நல்லா ஆயிடுவீங்க. உங்ககிட்ட மாற்றம் தெரியுது, நீங்க நல்லபடியா மாறி வரீங்கன்னு மேடம் சந்தோஷப்படுற இந்த நேரத்துல உங்களுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார். மனசறிஞ்சு உங்களுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. எனக்கு அப்படி பண்ணவும் தெரியாது. நான் உங்ககிட்ட வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மேல அநியாயமா பழி போட்டு என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாரும் சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது அர்ஜுன் சார். ஏய், இங்க என்ன பண்ற? உன்னை வேலையை விட்டு விரட்டிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? மாமா உயிரோட இருக்காரா இல்லையான்னு பார்க்க வந்தியா? போ, வெளியில போ. நான் அர்ஜுன் சாருக்கு கோயில் குங்குமம் வைக்க வந்த. நேத்து கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை வச்சுட்ட. இப்ப குங்குமத்துல ஏதாவது கலந்து கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போ. ஏய், வெளியில போடி. போன்றல. வாடி. விடுங்க. ராணி, நமக்கு தெரியாம இவ அர்ஜுன் மாமாவோட ரூமுக்கு வந்திருக்கா. கேட்டா கோவில் குங்குமோன்னு கதை விடுறா. ஏய், ஏண்டி இங்க வந்த? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. ஏண்டி இங்க வந்த? அர்ஜுன் சார் சீக்கிரமா குணமாக்கி எழுந்திருச்சு வரணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு குங்குமம் எடுத்துட்டு வந்த. ஓஹோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க டிராமா படம் வந்திருக்கியா? ஓ, வேண்டுதெல்லாம் ஒண்ணு அவனுக்கு தேவையில்ல. நீ அவன் கிட்ட வராம இருந்தாலே போதண்டி. போடி. மேடம், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் வேலையை விட்டு போறதுக்கு கவலைப்படல. நீங்க என் மேல சுமத்துற பழிக்குதான் பயப்படுறேன். நடந்ததுக்கு எந்த விதத்திலயும் நான் காரணம் இல்ல. உன் மேல யாரும் இங்க அநியாயமா பழியெல்லாம் போடல. எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு இங்க யாருக்கும் மனநிலை எல்லாம் நல்லா இல்ல. புரியுதா? நான் அர்ஜுன் சார் கொடுத்தது ஜூஸா இல்ல வேற ஏதாவது சத்தியமா எனக்கு தெரியாது. அர்ஜுன் சார் சொன்னதுதான் நான் செஞ்சேன். அர்ஜுன் சாருக்கு கெட்டது நினைக்கிற அளவுக்கு எனக்கு அவர் மேல எந்த கோவமோ இல்ல வருத்தமோ இல்ல. வீட்டுல இருக்க கஷ்டத்துக்கு மட்டும்தான் நான் வேலைக்கு வந்தேன். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி செய்யணும்? கையெடுத்து கும்பிடுறேன், என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னடி நேத்துல இருந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? ஓடி வெளியே ஓ. பாட்டி, வசுந்தரா மேடம் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல பாட்டி. வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்த், அவ சொல்ற பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. உத்தமன் மேடம், அவளுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க. மேடம், மேடம், தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. சுசித்ரா மேடம் கூட என்ன தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனந்த் சார் மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? வேலை போயிடுச்சுங்கிற வருத்தத்தை விட அவங்க என் மேல சுமத்துற பழி பாவம் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? எனக்கு வந்து சோதனைய பாத்தீங்களாப்பா? உங்க கஷ்டத்தை தீக்கணுங்கிற எண்ணத்துலதான்ப்பா நான் வேலைக்கு போனேன். யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க கூடாதுன்னு தாத்தாவும் நீங்களும் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இப்ப என் மேல அநியாயமா பழி சுமத்துறாங்கப்பா. நான் எந்த தப்பும் செய்யலப்பா. இன்னும் வேலையை விட்டு வேற அனுப்பிட்டாங்க. இப்போ எப்படி பேங்க் கடனை அடைக்க போறோம்னு தெரியலையேப்பா.
கிராணி ஆண்டி மாமா கண்ணை திறந்துட்டாரு வாங்க. அப்படியா? அச்சு கண்ணா, அண்ணா எப்படி இருக்க? எவ்ரிதிங் இஸ் நார்மல். சரியான டயத்துல கொண்டு வந்தீங்க, இல்லைன்னா நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிருக்கும். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லம்மா, இனிமேலாவது ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இது எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. ஓகேம்மா, வரேன். தேங்க்யூ டாக்டர். உங்க பர்சனல் செக்ரட்டரி வசூல்ல அந்த கொசுவ கிராணியும் ஆண்டியும் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்களுக்கு தெரியாம ரூமுக்குள்ள வந்து உங்களுக்கு பொட்டு வச்சுட்டு போவா. இனிமே உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க யாரும் உங்க பக்கத்திலே கிடையாது. நீங்க சந்தோஷமா இருங்க மாமா. ஓகே? இந்தா எடுத்துக்கோ. ஏ லக்கி, புது படமா இருந்தா சொல்லிடி, நானும் பாக்குறேன். பாட்டி, நான் படம் பார்க்கல பாட்டி, என்னோட ஆனந்த பாத்துட்டு இருக்கேன். அதான் தினம் தினம் நேர்லயே பாக்க போறியே, அப்புறம் எதுக்கு போன்ல வேற உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டா ஆனந்த நினைப்பாவே இருக்கு பாட்டி. அதுக்காக தான் இப்படி வீடியோ எடுத்துட்டு வந்து அத பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, என் சமத்து குட்டி, என் பேத்திக்கு காதல் கிறுக்கு அப்படியே கண்டபடி பிடிச்சிருக்கே. அது மட்டும் இல்ல பாட்டி, இங்க பாத்தியா? எதுக்குடி நான் உங்ககிட்ட சண்டையே போடலையே, எதுக்கு சமாதானத்துக்கு வெள்ளை கொடி காட்டிட்டு இருக்க? இது கொடி இல்ல பாட்டி, ஆனந்தோட கர்ச்சீஃப். அவர் நடந்து போறப்போ இதை மிஸ் பண்ணிட்டாரு. நான் இதை எடுத்து என்னோட ஹேண்ட்பேக்ல பத்திரமா வச்சுக்கிட்டேன். அப்போ நீ ஆபீஸ்ல இந்த வீடியோ எடுக்கிறது, கர்ச்சீஃப் கீழே விழுந்தா எடுக்கிறது, அதுலதான் உன் பொழுது எல்லாமே போயிட்டு இருக்கா? அங்க வேலையில எதுவுமே நீ பாக்கலையா? நாங்க வேலை பார்க்கவா பாட்டி போறேன்? என் கேபின்ல இருந்து பார்த்தா ஆனந்தோட முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் பேசுறது, சிரிக்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். ஐயோ, நீ என்ன மாதிரியே இருக்கேடி லக்கி. என்ன பாட்டி சொல்ற? உன்ன மாதிரியா? ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படிதான் காதல் கிறுக்கெல்லாம் பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருந்தேன். என்னோட அவர் எங்க போனாலும் நான் பின்னாடியே போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அவர் குளத்துல குளிக்கிறப்ப, பாட்டி என்ன பாட்டி இவ்வளவு கேவலமா இருக்க? சீச்சி சீச்சி சீ, நீ வேற. ஏய், அவர் குளிக்கும் போது அவர் காய போட்டிருந்த வேட்டிய அவருக்கே தெரியாம நைஸா நடந்து போய் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். சூப்பர் பாட்டி நீ. ஐயோ, ஏய், தினமும் அதை அப்படியே மடிச்சு என் தலைக்கடியில வச்சுட்டு தான் படுப்பேன். அப்பதான் எனக்கு தூக்கமே வரும். ஐயோ, அசத்துற பாட்டி. என்ன பாட்டி, உனக்குள்ளேயும் இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கா? ஆமா கண்ணு, ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கலடி. எது பாட்டி, உன் காதலா? இல்ல, அந்த வேஷ்டி. ஏன் வேஷ்டிக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இந்த தீபாவளி வந்துச்சா, சுத்த முறுக்க காய வைக்கிறதுக்காக இந்த துணி எங்கன்னு தேடுன்னு தேடினேன். துணி இல்லாததுனால அந்த வேஷ்டி எடுத்து கிழிச்சிட்டேன். அன்னியோட என் காதலும் கிழிஞ்சு போயிருச்சு. வேஷ்டி கிழிஞ்சது ஓகே, காதல் எப்படி பாட்டி கிழிஞ்சது? என் கூடவே ஒருத்தி சுத்திக்கிட்டே இருந்தாடி. நான் காதலிச்ச அவரை இழுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டா. ஓ பாட்டி, உன்னோடது காதலே கிடையாது. ஆனா நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஆனந்த் அப்படியே இறுக்கி பிடிச்சுப்பேன். ஐயோ, என் சமத்த குட்டி, சொன்ன மாதிரி எல்லாம் வருமாடி. இது பாரு, இனிமே அங்க ஓ ராஜ்யம்தான். ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்க? அட ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அக்காக்காரி இருக்கால, அவ வீட்டுக்கு வந்துருவா பாரு.
நீ நேர்லயே பார்க்க போற. மை வழிற முட்டை கண்ணுல அப்படியே தார தாரையா தண்ணி ஆறா கொட்டும். நடுக்கூடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு ஆத்தாளும் அவளும் ஓன்னு ஒப்பாரி வைக்க போறாளுங்க பாரு. வசு, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. காலையில நல்லா தானே கிளம்பி போன வசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல வசு, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. என்னவோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு வசு. என்ன ஆச்சு? ஐயோ வசு, என்ன ஆச்சு வசு? வசு, ஏன் அழற? வசு, என்னாச்சு வசு? என்னாச்சு? என்ன வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஏன் என்னாச்சு சொல்லுமா? வசு, வசு, என்ன ஆச்சு? புட்டுக்கிச்சா? எனக்கு தெரியும்டி. ஆட்டக்காரி ஆடின காலும் ஓட்டக்காரி ஓடின காலும் ஒரு இடத்துல நிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க இங்கன்னு அலப்பாஞ்சு தேடு நிலையடிக்கு வந்து நிக்கிற மாதிரி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்ட போல இருக்கு. அம்மா, அவளே வேதனையில வந்திருக்கா. நீங்க வேற கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்கம்மா. என்னடிமா வேதனை? பொல்லாத வேதனை. உன் பொண்ணு உப்பு விற்க போனா அங்க மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. அது இந்த ஊருக்கே தெரியுமே. இதெல்லாம் எதனாலடி? எல்லாம் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதால தரித்திரம் அப்படியே தாண்டவம் ஆடுது. பாட்டி, அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. இந்த வக்கனைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடி. ஏண்டி, அம்மாவை பேசின பொண்ணுக்கும் பொண்ணை பேசின ஆத்தாளுக்கும் அப்படியே பொத்துட்டு வந்துரும். பேங்க்ல வாங்கின கடன் அடைக்க துப்பு கிடையாது, கோவம் மட்டும் அப்படியே பொத்துட்டு வருது. ஏய், உன் வேலை போன செய்தி மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சது, அவ அப்படியே போய் சேர்த்துருவான். வாய் கூசாம இப்படி பேசுறீங்களே. எங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காதா கடவுளே? ஏய், இல்லட பொல்லாதேடி, நான் சொல்லிட்டேன். பேங்க் லோன் கட்ட உனக்கு வக்கு இல்ல, அவனுக்கு சுத்தமா துப்பு கிடையாது. பொண்ண ஜேகேஆர் குடும்பத்துக்கு வேலைக்கு அனுப்புனா அவ மூட்டை மூட்டையா வாரிக்கு வருவான்னு பார்த்தா அவ கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறா. இப்ப ஓடுறதுக்கு வழி இல்ல, ஒதுங்கிறதுக்கும் வழி இல்ல. ஏய், இத பாருங்கடி, இப்போ ஒண்ணு கெட்டு போல. நான் சொல்றத கேக்காட்டி இந்த வீடும் போயிடும், என் தம்பியும் ஜெயிலுக்கு போயிடுவான். நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன் பாட்டி. ஆமாடி ஆமா. இவ ரிசர்வ் பேங்க் கவர்னரோட பேத்தி. அப்படியே 2000 ரூபாய் நோட்டா அச்சடிக்க சொல்லி கட்டுக்கட்டா தூக்கிட்டு வந்து கடன் அப்படியே அடைச்சிருவா. நீயே ஒரு இத்து போன ஈய சொம்பு. விட மாட்டாள, விட மாட்டா. பேச்ச பாரு. ஏய், பொழைக்க வழி சொன்னா தன்மையா கேட்டுக்கோடி. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. பேசாம அந்த சோதிமணியை கல்யாணம் பண்ணிக்கடி. நாம எல்லாருமே அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாம். அங்கவன் இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எல்லாமே வச்சிருக்கானாண்டி. சும்மா தங்கமும் வைரமுமா உடம்பு ஃபுல்லா ஜொலிக்க வச்சிருவான். லக்கி, நீ போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. ஓகே. ஏய், தள்ளு. ஏய், சோதிக்கு உனக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அவன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அதுல சும்மா சின்னதா ஒரு கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கியே, அடுத்த 10 நாள்ல உனக்கு அமெரிக்கா போறதுக்கு விசா கிடைச்சிரும். ஏதாவது கோவில்ல இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு உனக்கு தாலி கட்டி சோதி உனக்கு புருஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கியே, உன் கடன் எல்லாம் ஓவர் நைட்லயே செட்டில் ஆயிடும். என்ன புரியுதா? வசு, இந்த கையெழுத்தெல்லாம் போட முடியாது, எடுத்துட்டு போ. ஏய், கையெழுத்து போடுன்னு சொல்றேன்ல. அதான் சொல்றேன்ல, முடியாதுன்னு. ஏய், நீ நல்ல வாழ்க்கை வாழணும் நாங்க நினைக்கிறோம், நார வாழ்க்கை வாழணும் நீ நினைக்காத. புரியுதா? போடு, கையெழுத்து போடுறீ. இலக்கியா, அதான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றால, எடுத்துட்டு போ. பாட்டி தான் சொல்றாங்களா கையெழுத்து போடு. அதான் முடியாதுன்னு சொல்றால, திரும்ப திரும்ப கையெழுத்து போடுன்னு கட்டாயப்படுத்துற. இதுல கையெழுத்து போட்டு உங்க அக்கா வாழ்க்கை நாசமாகணும்னு பாக்குறியா? அதான் ஏற்கனவே நாசமாய் போயிருக்கே. என்ன சொன்ன? பாட்டி,
எவ்வளவு தைரியம் நீ உனக்கு? கையை வைக்கிற. வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தை அடிச்சிட்டு போச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடி என் பேத்தி நீ கொல்ல பாப்ப? பாட்டி எதுக்கு இப்ப அம்மாவை அடிக்கிறீங்க? அடிக்கூடாதுன்னா முதல்ல கையெழுத்து போடுறீ. கையெழுத்து போடுறீ. வசு நீ கையெழுத்தெல்லாம் போடாத. கையெழுத்து போடாம என்னடி பண்ண சொல்ற? ஏய் உனக்கு இருக்குதே உடம்பெல்லாம் சீக்கு இருக்குதே, அதை சரி பண்றதுக்கே கோடி கோடியா சம்பாதிக்கணும். மரியாதையா போடுறீ. போடுறீ. நான் போட மாட்டேன். இங்க பாரு, உனக்கு நான் தெளிவா சொல்றேன். உனக்கு மாப்பிள்ள சோதிமணி தாண்டி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 10 நாள் தாண்டி உங்க அப்பா வாய்தா வாங்கி வச்சிருக்கான். அதுக்குள்ள பேங்க்குக்கு பணம் கட்டலன்னு வச்சுக்கியே, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வீதியில போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நடு வீட்லயே தொங்கிருவான். அதனாலதான் சொல்றேன், உங்க ஆத்தா 2ஆம் தடவையா தாலி அறுக்காம இருக்கணும்னா மரியாதையா அந்த பேப்பர்ல கையெழுத்து போடும். என்ன பாட்டி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க? ஐயோ இதையெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதியிருக்கேன். நீங்க எங்கெங்க போயிட்டீங்க? உங்ககிட்ட போன்ல கூட பேச முடியலையே. நீ அழுது அழுது புரண்டாலும் உடம்புல ஒட்டுற தாண்டி ஒட்டும். விழுந்து புரளாம ஒட்டுறதுக்கு நான் வழி சொல்லிட்டேன். பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. இத பாரு, இல்லன்னு வச்சுக்கியே அம்மாவும் பொண்ணு ரேஷன் அரிசியில முறுக்கு சுட்டு பெட்டி கடையா முறுக்கோய் முறுக்கு முறுக்கோய் முறுக்குன்னு விற்க வேண்டியதுதான். ஏய் உங்ககிட்ட தான் சொல்றேன். இந்தா கையெழுத்த வாங்கி வையே பாலக்கி. ஏ லக்கி, இன்னும் அந்த ஒட்டட குச்சி கையெழுத்து போடாமையா இருப்பா? பேசாம பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு அவ போயிட்டே இருப்பா பாரு. வேற வழி இல்ல பாட்டி, அப்படிதானே பண்ணி ஆகணும். ஆனா எனக்கு தான் பாட்டி ஏதோ பயமா இருக்கு. ஏண்டா கண்ணு உனக்கு பயம்? அவ பண்ண தப்பால என்ன ஆனந்த் சார் வேலையை விட்டு அனுப்பிடுவாரோன்னு பயமா இருக்கு பாட்டி. அடடடடா, அதுக்கெல்லாம் சளைக்கிறவளா நீ? ஏய், இந்த கடையநல்லூர் காந்திமதி பேத்தியாச்சே நீ. தைரியமா இருக்க வேணா? சோதிமணிக்கு போனை போட்டு உன் கனவெல்லாம் பலிக்க போதுன்னு சொல்ல போறேன். நீ கேட்டுக்கிட்டே இரு. என்ன கிளம்பி கால் பண்ணுது? படி சோதி, சோதிமணி, டேய் உனக்கு உடம்பு ஃபுல்லா நிறைய மச்சம் இருக்குடா. என்ன பாட்டி பில்டப்லாம் ஓவரா இருக்கு? டேய் இது பில்டப் இல்லடா, இது சத்தியமா நிஜம். உன் கனவு கண்ணி இருக்காளே, அவ உன்னை நோக்கி ஓடி வர காலம் நெருங்கி வருதுடா. தெரியும் பாட்டி. பாட்டி, கார்த்திகை மாசம்னா முருகனை சாமி கும்பிட்டேன், மார்கழி மாசம்னா பெருமாளை சாமி கும்பிடுறேன் பாட்டி. அப்ப எப்படி வராம இருக்கும்? கருவா பயலே, ஐப்பசி மாசம் எந்த சாமி கும்பிட போற? பாட்டி என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஐயோ டேய், நீ பக்தி பரவசமா பேசுனதுல என் உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போச்சுடா. உன்னோட எல்லா வேண்டுதலும் இப்ப பலிக்க போகுதுடா சோதி. டேய், இப்ப அவ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ கொடுத்த டாக்குமெண்ட்ல மட்டும் இல்ல, நீ நெஞ்சு இப்படி நிமித்தி காட்டினாலும் உன் நெஞ்சில அவ கையெழுத்து போட்டுருவா. ஐயோ பாட்டி, நீ சொல்றத கேட்கும் போதே காதுக்குள்ள அப்படியே கெட்டி மேல சத்தம் கேக்குது பாட்டி. என் நெஞ்சில அவ சாஞ்சி 2 பேரும் ஜோடியா நயகரா ஃபால்ஸ் கரையோரம் நடக்கிற காலம் கனிஞ்சு வந்துருச்சு பாட்டி. ஏன் அவ கால் என்ன விளங்காமையா போச்சு? வரும்டா வரும். இத பாரு சோதிமணி, அவகிட்ட நான் பேசி கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன்டா. இந்த தடவை நீ கோட்டை விட்டுறாத, அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போயிடு. ஐயோ பாட்டி, நியூயார்க்ல தலைவர் படத்துக்கு பொங்கல் அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கலாம், பாத்துக்கோங்க. நீ பண்ணுவடா, நீ பண்ணுவ. அப்புறம் அந்த கோடி ரூபா அக்கவுண்ட் என்னோட அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் அது எப்ப பண்ண போற? பண்ணிடுவோம் பாட்டி. இந்த கையில கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட், அந்த கையில பணம், அவ்வளவுதான். ரொம்ப பேசுறானே. ஏ வசுந்தரா, கோடி ரூபா காத்துட்டு இருக்குடி. உன் அப்ப திரும்பி வரத்துக்குள்ள நான் உனக்கு சோதிமணியை கட்டி வைக்கல, என் பேரு கடையநல்லூர் காந்திமதி இல்லடி.